குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்கணும்னா அக்டோபர் 20, 2025 திங்கக்கிழமை என்ன கண்டவர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவலத்திற்காக வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் 20 அப்படின்ற பேரில் சைக்காலஜி மேக்ஸ் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேஜ் அதாவது அக்டோபர் 21, அதாவது நாளையிலேருந்து தொடங்குது. விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. மொத்தம் 45 டாபிக், 14 டெஸ்ட் நடக்குது. 1000க்கு மேற்பட்ட வினாக்களில் உங்களுக்கு கிடைக்கும். இதை பற்றி டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கணும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். தீபாவளி பண்டிகையொட்டி வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அயோத்தியில் தீபோத்சவ விழா வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 26.17 லட்சம் அகல் விளக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றப்பட்டதுடன் ஒரே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2128 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரத்தி வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டிருக்காங்க. இவ்விரு நிகழ்வுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா கின்னஸ் உலக சாதனை பதிவேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? புண்ணியத்தலமான அயோத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு சார்பில் 2017ஆம் ஆண்டிலிருந்து இந்த தீபோத்சவ விழா வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடப்பட்டு வருது. ஓகேங்களா? நடப்பாண்டில் தீபோத்சவ விழா வந்து பார்த்தீங்கன்னா சராய் நதியுடைய 56 படிக்கட்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வடிவங்களில் 26.17 லட்சம் அகல் விளக்குகள் வந்து தீபம் ஏற்றுக்கிறாங்க. ஓகேங்களா? ரெண்டுமே கின்ன சாதனை, அதனால் நம்ம பார்த்து தான் ஆகணும். அடுத்தது இந்த நோபல் பரிசை பற்றி ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் தான். நான் சொல்லிடுறேன், ஜஸ்ட்டு நீங்கள் வந்து சும்மா சிம்பிளாக நோட் பண்ணிட்டா போதும். அதாவது நோபல் அப்படின்ற ஆங்கில வார்த்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்த தரம் அல்லது உன்னதமான குணங்கள் கொண்ட நபர் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அரச பரம்பரை சேர்ந்தவர் என்று வந்து பார்த்தீங்கன்னா பொருள். உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் நோபலின் தந்தை இமானுவேல் நோபல் வந்து பார்த்தீங்கன்னா தாயார் ஆண்ட்ரியா நோபல். இருவரும் வந்து பார்த்தீங்கன்னா 8 குழந்தை. அதில் 3வது குழந்தையாக பிறந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் நோபல். ஓகேங்களா? அவர் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 21, 1833 பிறக்கிறாரு. அவர் டைமண்ட் உட்பட 355க்கு பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா காப்புரிமை பெற்று கோடிக்கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிச்சிருக்காரு. அவர் நைட்ரைட் கிளிசரின் என்ற திரவ வடிவிலான ஆபத்தான வெடிமருந்தை வந்து கண்டுபிடிச்சார். ஓகேங்களா? அதன் கூட வந்து பார்த்தீங்கன்னா களிமண் உருண்டையை உருட்டி வந்து பார்த்தீங்கன்னா வெடிமருந்தை கண்டுபிடிக்க காரணமாக இருந்தது இவர் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதனால் வருத்தமடை. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு மரண வியாபாரி என்றும் மனிதர்களை கொல்லும் மருந்துகளை கண்டுபிடித்தவர் அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. ஓகேங்களா? இதனால் வருத்தமடைந்த அவர் வந்து தன்னுடைய கோடிக்கணக்கான சொத்துக்களை கொண்டு தி நோபல் ஃபவுண்டேஷன் அப்படின்ற அறக்கட்டளை 1900 தொடங்குறாரு. உலக அளவில் ஆகச்சிறந்த 5 பிரிவுகளில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு வந்து ஆண்டுதோறும் தன் பெயரில் பரிசுகள் வழங்க வேண்டும் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து அறிவிக்கிறாரு. அதன்படி இயற்பியல், வேதியியல், மருத்துவம், இலக்கியம், அமைதி ஆகிய 5 பிரிவுகளின் கீழ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருது வழங்கப்பட்டுருந்துச்சு. ஓகேங்களா? ஸ்வீடனுடைய மத்திய வங்கி தனது 300வது ஆண்டான 1968ஆம் ஆண்டு தான் அறிவிக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்துக்கு சேர்த்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி பொருளாதாரம் கொடுக்கல, மொத்தம் 5 தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 துறைகளின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரிசு வழங்கப்படுது. ஓகேங்களா? 1905ஆம் ஆண்டு முதல் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இது வழங்கப்படுது. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா 400க்கும் மேற்பட்ட நோபல் பரிசு விருதுகள் வழங்கப்பட்ட நிலையும் அமெரிக்கா தான் அதில் முதலிடத்தில் இருக்குது. இந்தியாவை சார்ந்த 12 நபர்களுக்கு இந்த பரிசு வழங்கப்படுது. ஓகேங்களா? ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலி என்ற காவிய தொகுப்பு வழங்கியிருக்காங்க. தமிழரான சர் சி வி ராமனுடைய ராமன் விளைவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மேரி கியூரி, அவரது கணவர் மற்றும் பியரி கியூரி இயற்பியலுக்காகவும், இதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தம்பதிகள் மகளும் மருமகனும் வேதியியலுக்காகவும் 1935 வந்து பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. அதே போல் 1947 மருத்துவத்திற்கு நோபல் பரிசு பெற்ற கெர்டி கோரி தம்பதி. ஓகேங்களா? இந்த மாதிரி தம்பதிகளாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இது வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது வங்கதேசத்தின் இடைக்கால தலைவராக உள்ள முகமது யூசுப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ கிரெடிட் அண்ட் மைக்ரோ ஃபைனான்ஸ் அப்படின்ற சுய உதவி குழுக்களை நிறுவியதற்காக, பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தியதற்காகவும் 2006 வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நோபல் பரிசு வழங்குறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நோபல் பரிசானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதக்கம், ஒரு சான்று ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொகை, இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 8.5 கோடி அப்படின்ற வகையில் இருக்கும். இது தனிநபராகவும் வந்து பார்த்திங்கன்னா வழங்கலாம், தனிநபரும் பெறலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் 4 பேர் சேர்ந்து வழங்குறாங்க அப்படின்னா அதே தொகையை தான் பிரித்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 21/10/2025 வந்து பார்த்திங்கன்னா ஆல்பர்ட் நோபலின் 192வது பிறந்தநாள். தனது மரண வியாபாரி என்று விமர்சித்ததுக்கு தப்பிக்க நோபல் தனது சொத்தை முழுவதும் கொடுத்து எடுத்த முயற்சி வந்து நோபல் பரிசு என்று மிகையல்ல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிசு அவர் இறந்த தினமான டிசம்பர் 10ஆம் தேதி என்று வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் ஸ்வீடனில் இருக்க ஸ்டாக்ஹோமில் வழங்கப்படுது. அமைதிக்கான நோபல் பரிசு வந்து பார்த்திங்கன்னா பாரிஸில், நார்வேல உள்ள ஓஸ்லோவில் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறும் விழாவில் வழங்குது. ஓகேங்களா? இந்த அமைதிக்கான நோபல் பரிசு மட்டும் தனியாக வழங்கப்படுது. சரிங்களா? அடுத்த வந்து பார்த்திங்கன்னா காற்று மாசுபாட்டை குறைக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக காலாவதியான பழைய வாகனங்களை அழிக்கும் ஸ்கிராப்பிங் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் விரைவில் கொண்டு வரக்கிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் ஆல்ரெடி இருக்குது, இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொண்டு வராங்க. ஓகேங்களா? அடுத்தது சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடுவதற்கான குறைந்தபட்ச வயது வரம்பு வந்து பார்த்திங்கன்னா 25லிருந்து 21 குறைப்பதற்கு அரசியலமைப்பு திருத்த சட்டம் மேற்கொள்ள மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா வலியுறுத்தி தெலுங்கானா பேரவையில் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் ரேவந்த் ரெட்டி வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறார். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
மத்திய அரசின் உயரதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா இது கூறுகிற ஒரு இன்ஃபர்மேஷன், பட் ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து டிஎன்யூ சார்பில் 2-3 கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதாவது அணுக்கரு பிளவு மூலம் ஏற்படும் வெப்பத்தினை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்யும் வகையில் அணு உலைகள் உருவாக்கப்படுகின்றன. இதை எங்கு வேணாலும் நிறுவலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, குறிப்பாக கப்பல்களிலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். பாபா அணு ஆராய்ச்சி மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 55,200 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட 2 அணு உலைகளை தயாரிக்கும் பணியில் வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞானிகள் தீவிரமாக ஈடுபட்டு வராங்க. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஐஎன்எஸ் ஹரிகந்த், ஐஎன்எஸ் ஹரிகாட் ஆகிய 2 நீர்மூழ்கி கப்பலில் 83 மெகாவாட் அணு உலைகள் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா இயக்கப்பட்டு வருது. ஓகேங்களா, 3வது நீர்மூழ்கி கப்பலான ஐஎன்எஸ் ஹரிதமன் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது சோதனை கட்டத்தில் இருக்குது. தற்போது 8.8 ஜிகாவாட்டாக உள்ள அணுமின் சக்தி திறனை 2047ஆம் ஆண்டுக்குள் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஜிகாவாட்டாக அதிகரிக்கும் இலக்கை வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி வந்து பார்த்தீங்கன்னா நிர்ணயிச்சிருக்கிறார். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி மகளிர் ஒற்றையர் பிரிவில் தாய்லாந்தினுடைய ஆனியாபட் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் பட்டம் இருக்காங்க. இந்த பிரிவில் இந்தியாவுடைய தன்வி சர்மா வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி பதக்கம் இருக்காங்க, இந்தியாவை சேர்ந்தவங்க. ஓகேங்களா, ஜப்பான் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் கனடாவுடைய லெய்லா பெர்னாண்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் பட்டம் இருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டவர்ஸ் அவ்வளோ தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டவர்ஸை டெய்லி பார்த்துங்க, அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா, அதேமாதிரி நம்ம பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள இந்த டார்கெட் 20 அப்படின்னு டெஸ்ட் பில் இணையணும் அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க.